ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபைனலாக நேற்று எஸ்எஸ் மியூசிக் பயந்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளுமே சரியான சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடியோ ஒன்று போட்டு கீழே ஒரு கேப்ஷனை கொடுத்து அது வீக்காக ஃபேன்ஸை வந்து ரொம்ப நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பட் நேற்றுக்கு எபிசோட் பார்க்கும்போது அப்பாடா கண்டிப்பாக இதனால் வீக்காக ஃபேன்ஸ் புரிஞ்சிருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு ஒன்று புரியுது. ஸோ விஜய் வந்து அவ்வளோ ஒரு காவேரியை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம விஜய்னு அழகாக நம்ம காவேரி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவர் அவ்வளோ ஒரு மோசமான பர்சனாக இருந்தால் ஸோ எல்லாரும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மிங்கிளும் ஆகிருக்க மாட்டார். ஸோ ஹோல் மகாநதி டீமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபேன்ஸ் கூட மிங்கிள் ஆகி இது வரைக்கும் நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபேன்ஸ்க்கு பரிமாற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டலில் நான் பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களே பரிமாறி அவங்க ஊட்டுறதை வாங்கிக்கிட்டு எந்த ஒரு முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஜாலியாக வந்து அவங்களுக்கு பரிமாறினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது வீக்காக ஃபேன்ஸ் நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தும் புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் இதை பார்த்ததுக்கு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் அவங்க போட்ட கேப்ஷனாலையும் அவங்க மேலே வச்சிருந்த பாசத்துலையும் நீங்கள் வந்து வேறு மாதிரி புரிஞ்சிருந்தீங்க இல்லையா? நம்மளுக்கு பிடிச்சவங்க மேலே கோவப்படுறது ஒரு உரிமை தானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ மீன் நான் எஸ்எஸ் மியூசிக் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் அந்த சாப்பாடு பரிமாற வீடியோ பார்க்கும்போது நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோமோ அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் நம்புறேன் எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் நம்ம எப்பவுமே வீக்காக சப்போர்ட் பண்ணணும், நம்ம லவ் கொடுத்துட்டே இருக்கணும். அது என்னோட ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். ஸோ இன்றைக்குமே எனக்கு காலேஜ் இருக்குது. ஸோ நான் காலேஜ் கிளம்புறேன். அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் முடிஞ்சால் காலேஜ் வந்து ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். பை பாய்.